ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஃபார்மசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் தென் அதர் நர்சிங்ஸ் பேராமெடிக்கல் வேகன்சிஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். அதில் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. என்னை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டொபாக்கோ டெஸ்டிங் லெபார்ட்டரின்னு வந்திருக்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் தென் ரிசர்ச் அசிஸ்டன்ட் அந்த ஜாப் ரோலை பற்றி தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கான ஏஜ் லிமிட், எலிஜிபிலிட்டி அண்ட் தென் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், எவ்வளோ சேலரி அப்படின்ட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. இதோட பிடிஎஃப் எல்லாமே வந்து நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டொபாக்கோ டெஸ்டிங் லெபார்ட்டரி மும்பையில் இருக்குது இதோட ஆஃபீஸ். இது வந்து எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அந்த டிபார்ட்மெண்ட்க்கு வந்து கீழே வருது. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சாலே வந்து உங்களுக்கு வந்து கிரேட் பாயிண்ட் வந்து எங்கேயோ போகும். ஸோ இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 14 அதாவது ஒரு 6 நாளுக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எண்ட் டேட், அப்ளிகேஷன் எண்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 14 தான். அதாவது பப்ளிகேஷன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணி 30 நாளில் வந்து இதோட அட்வர்டைஸ்மெண்ட் எண்ட் டேட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை பற்றி நான் டீட்டெயிலாக எண்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து ஒரு வேகன்சி. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 45, சேலரி வந்து 58,000. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வந்து 2 வேகன்சி, 45 இயர்ஸ் வந்து ஏஜ். இதுக்கு வந்து 38,000 சேலரி. அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் வந்து ஒரே ஒரு வேகன்சி, 38,000. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அட்டெண்டருக்கே வந்து 18,000 தராங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ஒரே ஒரு போஸ்ட்டு தான். குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருக்கணும், ஆர் அனலிட்டிக்கல் சயின்ஸு, பயோகெமிஸ்ட்ரி ஆர் பயோடெக்னாலஜி ஆர் எம்ஃபார்ம் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசரபிள் கொடுத்து கம்பல்சரி கிடையாது. டிசரபிள்னால் நீங்கள் வந்து இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. 5 இயர் போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஹேண்ட்லிங் ஆஃப் அனலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அண்ட் தென் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்ட்லிங்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டு கேரி அவுட் த சயின்டிஃபிக் ஒர்க்கை மட்டும் தான் கேரி அவுட் பண்ணுவீங்க, வேறு எதுவும் உங்களுக்கு கிடையாது. டொபாக்கோ வந்து டெஸ்ட் பண்ணுவீங்க, ப்ரோட்டோகால்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். இதுக்கு வந்து 2 போஸ்ட்டு. இதுக்கு வந்து பிஃபார்மும் எலிஜிபிள். ஆனால் பிஃபார்ம் வந்து ஒரு எசென்ஷியல் வந்து வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கெமிக்கல் ஆர் ஃபிசிக்கல் ஆர் பயாலஜிக்கல் அனாலிசிஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லை அப்ளை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்சி வந்து இதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் அனலிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கேரி அவுட் அனலிட்டிக்கல் சிந்தட்டிக் ஒர்க் அண்ட் டு ப்ரிப்பேர் ரிலவெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் ரிப்போர்ட் ரிலீட் பண்ணுற அது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி கிராஜுவேட் வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர் அண்ட் தென் ஹேண்ட்லிங் சயின்ஸ் ரிலேட்டட் டு ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன ஜாப் ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அசிஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். அதாவது உங்களுக்கு ஃபுல்லாகவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்காக தான் இருக்கும், ரிசர்ச் ஒர்க்காக எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அட்டெண்டருக்கு வந்து 12th படிச்சிருந்தாலே போதும். வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லெபார்ட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெபார்ட்டரியில் வந்து கம்பல்சரி ஒர்க் பண்ணிடணும். ஆர் நீங்கள் வந்து ஐஐடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் ரோல் வந்து டு மெயின்டைன் அண்ட் கீப் ஆஃப் சொபஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட் அண்ட் தென் கிளீனிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹேண்ட்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் மூலிமா தான் அப்ளை பண்ணணும். இதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்ஸு. இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அண்ட் தென் இதில் இருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி எல்லா ஜெராக்ஸ்லேயும், அதாவது உங்கள் 10th 12th டிகிரி அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட்னா உங்களோட சைன் வந்து நீங்கள் போட்டு தான் அனுப்பணும். அண்ட் தென் நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைட் வந்து மென்ஷன் பண்ணணும் கவர் என்வலப் மேலே. நெக்ஸ்ட்டு இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட்னு சொல்லியிருக்காங்க.
அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஆஃப்டர் அ டைம் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஒரிஜினல் ஷுட் பி ப்ராட் டியூரிங் இன்டர்வியூ. அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் அவங்க வந்து இன்டர்வியூவே கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எதனா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் அண்ட் வென்யூ ஆஃப் இன்டர்வியூ வில் பி கமெண்ட்ஸ் டு த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் செப்பரேட்லி. அதாவது ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரிஜெக்டட் அப்படின்னு வந்து எதுவுமே அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். இதை வந்து நான் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன போஸ்ட் பண்ணதும் அதில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி உங்களோட ஜெராக்ஸஸ்லாம் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அந்த மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பினா மட்டும் போதும். அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ண தேவையில்ல. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சின்னா உங்களோட கிரேட் பாயிண்ட்டே வந்து ஹை ஆகிடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி, வணக்கம்.